இந்தியாவின் மிக சிறந்த பரதநாட்டிய கலைஞர்களில் ஒருவர். பரதநாட்டியத்தின் பேரரசி என்று போற்றக்கூடிய தஞ்சாவூர் பால சரஸ்வதி அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் மிக்க பெருமை அடைகின்றோம். தஞ்சாவூர் பால சரஸ்வதி அவர்கள் 1918 ஆண்டு மே மாதம் 13 பிறந்துள்ளார். 1984 பிப்ரவரி 9 இயற்கை எய்தியுள்ளார். தஞ்சாவூர் பால சரஸ்வதி அவர்கள் பரதநாட்டிய கலையை உலகளவில் பிரபலப்படுத்திய பெருமைக்குரியவர். சென்னையில் ஒரு இசை பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்தவர். 7வது தலைமுறை கலைஞர். இவரது பாட்டி புகழ்பெற்ற வீணை இசைக்கலைஞர் வீணை தனம்மாள் ஆவார். தஞ்சாவூர் நட்டுவாணர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த கே. கந்தப்பிள்ளை என்பவரிடம் நடனம் பயின்றார். தனது 7வது வயதில் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் தனது முதல் நடன நிகழ்ச்சியை நிகழ்த்தினார். பால சரஸ்வதி அவர்கள் 1930களில் இந்தியாவெங்கும் நடன நிகழ்ச்சிகளை நடத்திய இவர் 1960களில் ஐரோப்பா, அமெரிக்கா மற்றும் கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு சென்று பரதநாட்டியத்தை சர்வதேச அளவில் கொண்டு சேர்த்தார். பால சரஸ்வதி அவர்கள் ஏராளமான விருதுகளை வாங்கியுள்ளார். இந்திய அரசின் 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதை பெற்றுள்ளார். 1957 ஆண்டு பத்மபூஷன் விருதை பெற்றுள்ளார். அதேபோல் 1973 ஆண்டு மெட்ராஸ் மியூசிக் அகாடமியால் வழங்கப்பட்ட சங்கீத கலாநிதி என்ற விருதையும் பெற்றுள்ளார். அது மட்டுமல்லாது 1955 ஆண்டு சங்கீத நாடக அகாடமி விருதை பெற்றுள்ளார். திரைப்பட இயக்குனர் சத்யஜித் ரே பால சரஸ்வதியின் கலை பயணத்தை போற்றும் வகையில் பாலா என்ற ஆவணப்படத்தை 1976 உருவாக்கினார். பரதநாட்டியத்தின் பேரரசி என்று போற்றக்கூடிய தஞ்சாவூர் பால சரஸ்வதி அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சுருக்கமாக கு.மா.பா என்று அழைக்கப்படக்கூடிய புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் மற்றும் கவிஞரான குறிச்சி மாரிமுத்து அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூர்வதில் மிக்க பெருமை அடைகின்றோம். குறிச்சி மாரிமுத்து பாலசுப்பிரமணியன் அவர்கள் 1920 ஆண்டு மே மாதம் 13 பிறந்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் வேலுக்குடியில் பிறந்துள்ளார். இவரது பெரும்பாலான பாடல்களில் நிலவு இடம்பெறுவதால் இவர் நிலவு கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். திரைப்பட பாடலாசிரியர், வசனகர்த்தா, பத்திரிகையாளர் மற்றும் தமிழக சட்டமேலவை உறுப்பினராகவும் 1974 ஆண்டிலிருந்து 1980 ஆண்டு வரை பணியாற்றியுள்ளார். 1975 ஆண்டு தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றுள்ளார். கு.மா. பாலசுப்பிரமணியன் அவர்களுக்கு மறக்க முடியாத திரைப்பாடல்கள் என்று எடுத்துக்கொண்டால் கொஞ்சம் சலங்கை படத்தில் சிங்கார வேலனே தேவா என்ற பாடலும், சபாஷ் மீனா என்ற படத்தில் சித்திரம் பேசுதடி என்ற பாடலும், தங்கமலை ரகசியம் படத்தில் அமுதை பொழியும் நிலவே என்ற பாடலும், வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற படத்தில் இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே என்ற பாடலும், மரகதம் படத்தில் குங்குமப்பூவே கொஞ்சுப்புறாவே என்ற பாடலும், அம்பிகாபதி படத்தில் மாசிலா நிலவே நம் காதலை என்ற பாடல்கள் இவருக்கு பெருமை சேர்த்த பாடல்கள் என்று கூறலாம். 6ஆம் வகுப்பு வரை மட்டுமே பயின்றிருந்தாலும் தனது சுய முயற்சியால் தமிழறிவை வளர்த்துக் கொண்டு திரையுலகில் முத்திரை பதித்தார். ஏராளமான வெற்றி பாடல்களை தந்த குறிச்சி மாரிமுத்து பாலசுப்பிரமணியன் அவர்கள் பற்றிய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.